Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து எக் ரைஸ் பண்ண போகிறேன், மத்தல எக் பிரியாணி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம வந்து ரா ரைஸ் வீட்டில் செய்கிற அரிசியில் தான் பண்ணேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 5 முட்டை நான் பாயில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி முட்டை பாயில் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணிங்கன்னா அந்த தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வரும், ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு. அதெல்லாம் அப்போ முட்டையெல்லாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் அதை தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் முட்டை எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு, பிஞ்சு பிஞ்சு வராமல் நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லா முட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டாட்டோ பீல் பண்ணி அதை இந்த மாதிரி 4ஆக வெட்டி போட்டுக்கணும். எக்கும் பொட்டாட்டோவும் போட்டு பண்ண போகிறேன். 2 பொட்டாட்டோ 5 எக் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 பெரிய கரண்டி நிறைய ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி அந்த கட்டிங் போட்டோம் இல்லையா அந்த எக்கு அப்புறம் பொட்டாட்டோ இது எல்லாத்தையும் இதில் போட்டு வறுக்கணும். இந்த மாதிரி 1 by 1 வருங்க போடுங்க. இப்போ அது சீக்கிரம் இது ரோஸ்ட் ஆயிரும். இந்த பாருங்கள், இப்போ ஏதோ 1 மினிட் கழித்து இப்படி திருப்பி விட்டால் கோல்டன் கலர் ஆயிரும், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எக் பிரியாணி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக் சாப்பிடவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஏதோ 2 நிமிஷம் இப்படி பரட்டி விட்டோன்னா அந்த கிழங்கும் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணிலேருந்து. இப்போ இதெல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தண்ணி எடுத்துடலாம் நம்ம ஆயிலேருந்து. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆயில் வடித்து எடுத்துருங்க. பொட்டாட்டோ இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணால். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ அதே ஆயிலில் நம்ம ஹோல் மசாலா, ஹோல் ஸ்பைஸ் இருக்கு இல்லையா அது போட்டுடணும். போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் போட்டு, வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், மத்தலப் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கினதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் நிறையா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் வதக்குங்க. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே அடி பிடிக்க ஆரம்பிச்சு லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நிறைய தண்ணி விட்டு மறுபடியும் கிண்டிங்கன்னா அடி பிடிச்சதெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டொமேட்டோவை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, குழம்பு மிளகாய் பொடி அது போடுங்க. இப்போ வந்து அரிசி வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற பச்சை அரிசி இல்லையா அதுதான் போட்டிருக்கேன், 3 கப். இதில் அதை ஊற வச்சு வாஷ் பண்ணி இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா அந்த மசாலாவில் இதை ஆயிலில் பரட்டி கிண்டினோன்னா நல்லா ஒட்டாமல் அழகாக வரும் பிரியாணி. கொஞ்ச நேரம் ஆயிலில் கிண்டினதுக்கப்புறம் இப்போ வந்து 3 கப் ரைஸ்னாக்கா 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். அதே கப்பில் 6 கப் மெஷர் பண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு விசிலுக்கு விடணும். இந்த முட்டையெல்லாம் அதில் அடுக்கிடணும். முட்டையும் பொட்டாட்டோ இதில் போட்டு இப்படி அடுக்கிட்டோன்னா நல்லா கமன்னு மணக்கும் எக் பிரியாணி. இந்த மாதிரி பொட்டாட்டோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிண்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இதை சர்வ் பண்ணலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் விட்டுக்கலாம் நீங்கள். இதுக்கு வந்து நம்ம ஆனியன் ரைத்தா, இதை தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய். என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.